உருட்டுற சவுண்ட் கேக்குது. யாரு? ஏய் ஓட கேமரா திருப்புறாங்க சீன். அதான் ஏதோ சென்னையில் பெரிய பெரிய ஆக்டர்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பெரிய ஆள் தனியாக அவங்களுக்குலாம் தனி தனி ரூமு அப்படின்ட்டு. சவுண்டு ப்ரோ அது என்னது? டக் டக் டக்குன்னு அடிச்சுது. நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை. நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து பேசலாம். இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து பேசுகிறீங்களா? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கான்வர்சேஷன் ஏதாச்சும் இது பண்ணி ப்ரோ ப்ரோ ஆக்சுவலாக அதான் சொன்ன பாருங்க. ஹலோ இருக்கீங்களா ப்ரோ? தெளிவாக கேட்குது ப்ரோ. ரிட்டன் சவுண்டு. நீங்கள் உள்ளே இருக்கியா? இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டரி தான். அதான் கீழே தள்ளி விட்டுறாதீங்க. நாங்கள் உங்களை கோவப்படுத்துறதுக்காக வரல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. ப்ளீஸ் உங்களை புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக இந்த இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு ப்ரோ அங்கே சவுண்டு இங்கேயும் சவுண்டு. இப்போது என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன் ப்ரோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்க்குறவங்க இது காற்றுக்காரதுன்னு சொல்லுவாங்க. இதை காட்டுங்களே எப்படி அப்படியே நிற்கிது பாரு. கேரி பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடவே இல்லை, சின்னதாக கூட. இதெல்லாம் வந்து கவர் காற்று அடித்தா கன்ஃபார்ம் ஆடும். பட் ஆனால் ப்ரோ, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ. நான் லாஸ்ட் டைம் வந்தேன்ல, நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ரூம்குள்ளே வந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது எல்லாமே அப்படி இல்லை. அப்படி ஏதோ ஒரு மனுஷங்க இது வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணும்? இது பாரு, உள்ளே இருக்கிறது இப்போ இதெல்லாம் எதுக்கு பிச்சு போடணும்? உள்ளே உருட்டுறான் அவன் மனுஷன் தான். ஆனால் அவன் செத்து போய் பல வருஷம் ஆச்சு. அதுதான் அவன் இப்போ ஆன்மாவாக உருட்டுறான். தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் தெரியும். நீங்கள் என்ன திருடிட்டு போகிற திருட்டு ஆகுமாவா? இரும்பெல்லாம் கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா கடையில் போட போகிறீங்க. இது இரும்பு கூட கிடையாது. பக்கத்தில் இப்போ ஸ்டெப்பு தம்முன்னு. ப்ரோ ப்ரோ எப்போனாலும் உடஞ்சு விழுவோம். உங்கே பாருங்க. இது விட்டாடா? அதான் ஆமாம், விட்டு தான் நான் சொன்னேன். ஐயோ இது டேஞ்சர். சேஃப் இல்லை எல்லாரும் பக்கத்தில் நிற்கிறீங்க. எட்டட்டு நான் தான் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்மளால் வர முடியாததுனால தான் இங்கிருந்து சவுண்டு அதிகமாகுது. அந்த சீலை போடுறேன். இல்லை வேணாம், நான் மட்டும் அந்த சீலை போடுறேன். சேஃபாக இது கோவப்படுற யாரு? ஏன் கோவப்படுறீங்க? நான் அந்த இடத்துல வரேன்னு சொல்லிட்டு உனக்கு கோவமா? நான் அங்கே வருவேன் ப்ரோ. வேணாம் ப்ரோ, நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே உனக்கு கோவம் வருது. ஓகே நான் வரேன். வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் காத்துலையா? அது எப்படி ஆடுது ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இங்கே வந்து பாருங்க ப்ரோ. இப்போ ஆடின மாதிரி தோணுச்சு. இல்லை நம்மளோட
ஆ ப்ரோ இங்கே வாங்க, இங்கே வாங்க. இதா என்ன இந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ இதை பாருங்க ப்ரோ, இதா சர்க்கிளில் இருக்கு பாருங்க. ஐயோப்பா, ஓ ரிச்சுவல் எப்படி ரொம்ப நாளாக இருக்கும்ல. இதா இது ப்ரோ இங்கே பாருங்க சால்ட்டு. யா ஏ அதுதான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா நான் எந்த யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ அந்த இடத்துல. அந்த இடத்த காட்டுங்க, ஏதோ பலி கொடுத்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க அண்ணா, ப்ரோ நான் சொன்னேன்ல ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரிச்சுவல்ஸ் மூலியமாக தான் இங்கே யாரோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, அது கன்ஃபார்ம். ஏன்னா ப்ரோ போக போக ஆக்ரோஷமாகுது. அதான் வாங்க. எப்பா இதெல்லாம் காத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அப்பா லைவாக சிக்கியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஏதோ வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்கிள் போன ப்ரோ ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நான் ஒரு விஷயத்த சொல்லவே நான் மறந்துட்டேன். நான் இப்போது நான் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் சொன்னல வந்திருந்தேன், அப்போ இதே மாதிரி வரும்போது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் பார்க்கல. இதை நான் பார்த்தேன். இதை நான் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடைசியாக ஒரு 4வது ஒரு ஓனர் இருந்தாங்க. அப்போ அந்த ஓனரோட பொண்ணுக்கோ யாருக்கோ மென்டலாகவும் அசைலமாக மாறி இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்புல பேய் பூந்துருக்குன்ட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன இது 100% இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ரூம். இது ஏன் தெரியுமா போட்டிருப்பாங்க, வெளியே போகாமல் இருக்கு. ஏன்னா புரியுது. இது வந்து சாதாரணமாக வந்து கேட்டு மாதிரி போடலாம். இல்லை எனக்கு அந்த விஷயம் கேள்வி. ஆனால் சிஸ்டர் நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? சிஸ்டர் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ப்ரோ பாருங்க ப்ரோ. இல்லை சத்தியமாக என்னமோ இருக்குமா? ப்ரோ அந்த தகரம் தான் யாரையோ படி எடுத்துருச்சு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ அதுவும் இல்லாமல் இன்னொன்னா நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, அதுக்காக உங்களை ஏதாவது பண்ணலாம் ப்ரோ. இப்போ என் மண்டக்குள்ளே ஓடுறதே அந்த அந்த ரிச்சுவல் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்களா. அது எதுக்கு என்ன எதை ஏதி விட்டான்னு தான் தெரில. ஆனால் பார்த்து கீழே பார்த்து ஸ்டெப்ஸு பார்த்து அந்த சைடு போடணும், இந்த சைடு போடலாம். ஓகேவா? இதே காலத்தில் விட்டுருக்கோம்.
இது அங்கே வாங்க போகலாம். ப்ரோ இங்கே வாங்க. இது பாருங்க, இது என்னது இது? நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, இங்கே ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. கண்டிப்பாக இது வந்து நம்மள மாதிரி பசங்க யாரும் பண்ணியிருக்காங்க வாய்ப்பே இல்லை. அதான் இல்லை, இந்த இடம் மட்டும் ஈரமாகவும் இருக்குது தெரியுதா? ஓகேடா, அது ப்ரோ நான் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஏதாச்சும் யாரோ பசங்க தான் வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். சேஃபாக ஒரு இடத்துல நிற்போம், அடிச்சு திருச்சி விட்டுருவோம். ப்ளீஸ் இங்கே வாங்க. சரியில்லை ப்ரோ. இங்கே இருக்குல்ல, அங்கே நிற்கும் போது தான் மேலே இருந்து உடஞ்சி விட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆமாம் ப்ரோ, அதுதான் சொல்கிறேன். 100% தான் ப்ரோ. பாபால் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் கண்டிப்பாக. நாங்களே இங்கே நிற்கிறோம், அங்கே வேறு கான்வர்சேஷன் வைக்க ட்ரை பண்ணுறாங்களா ஒன்றும் புரியலையே. கான்வர்சேஷன் இது கிடையாது, இது அதுக்கான ஆக்டிவ். இது வந்து கொலவெறி ப்ரோ. பேசாமல் இந்த படிக்கட்டு வெளியே எழுதிருக்கோம். ஆமாம். ஃபுல்லாக கண்ணாடி சில்லாக இருக்குது. இங்கே பாரு ப்ரோ எவ்வளோ நாஸ்தி ஆகிருக்குன்னு. அப்போ இதுலேயே தெரிஞ்சு போச்சு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு இங்கே இருக்குது ப்ரோ. சத்தியமா ப்ரோ உடனே ஆமாம் ப்ரோ, போலீஸ் வந்தோம். இப்போதான் ஒரு பொண்ணோட ப்ரெசன்ஸ் எனக்கு தெரியுது. பொண்ணோட ப்ரெசன்ஸ் ஆமாம் நான் தான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஏன்னா அது அந்த கம்பி போட்டதுமே நான் சொன்னேன். டவுட்டு என்ன டவுட்னா, அந்த பொண்ணு விசாரிச்சிங்களா?